கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து தமிழகத்துக்கு வரும்போது பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூர், சாத்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சீனிவாசன் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் கடந்த தேர்தலின் போது மோடி அளித்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்தார். மேலும் பிரச்சாரத்திற்கு தமிழகம் வரும் மோடி தமது கேள்விகளுக்கு பதிலளிப்பாரா என்றும் மு.க.ஸ்டாலின் கேட்டார். நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி சில கேள்விகள் தான். அந்த கேள்விக்கு அவர் இன்றில்லாவிட்டாலும் விரைவிலே தமிழகத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரத்தான் போகிறார். அப்படி வருகிற நேரத்தில் நான் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா? வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் இருந்து கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவருக்கும் தலா 15 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கூறிய பிரதமர் மோடி இதுவரை 15 ரூபாயாவது வழங்கியிருக்கிறாரா என்று மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய மு.க.ஸ்டாலின் தற்போது மத்திய மாநில ஆட்சிகள் குறித்து வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு தகவலையும் பொதுமக்களிடம் பகிர்ந்து கொண்டார். இது பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாட்சியே சாட்சி. இது துப்பு கெட்ட ஆட்சி, அதற்கு தூத்துக்குடியே சாட்சி. இது கொலைகார ஆட்சி, அதற்கு கொடநாட சாட்சி. இது மதவெறி ஆட்சி, அதற்கு மாட்டுக்கரியே சாட்சி. இது வாயில் வடை சுடும் ஆட்சி, அதற்கு மோடியே சாட்சி. இது எடுபடி ஆட்சி, அதற்கு எடப்பாடியே சாட்சி. மேலும் ஏழ்மையில் இருக்கும் மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ராகுல் காந்தியின் திட்டம் நிறைவேற்றப்படக்கூடியதுதான் என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குறைந்தபட்சமாக ஆண்டிற்கு 72,000 ரூபாய் கிடைக்கப் போகிறது. ராகுல் காந்தி அறிவித்தவுடனே பிஜேபி தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் நடக்குமா, முடியுமா என்ற ஒரு கேள்வியை சொல்லி இருக்கிறார், கேட்டிருக்கிறார்கள். இதை அறிவித்திருப்பது மோடி அல்ல, இது அறிவித்திருப்பது ராகுல் காந்தி. நிச்சயமாக நடக்கும். பொள்ளாச்சி, கோவை பாலியல் வன்கொடூர சம்பவங்களையும் குறிப்பிட்டு பேசிய மு.க.ஸ்டாலின் இதுதான் அதிமுக ஆட்சி நடத்தும் லட்சணமா என்றும் கேள்வி எழுப்பினார். கிருஷ்ணகிரியில் கெட்டுப்போன ரத்தம் ஏற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் பதவிக்காக கொலையும் செய்யக்கூடியவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் என்று கடுமையாக விமர்சித்தார்.